வணக்கம், பல்லவனேஷ்பந்து சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எப்படி நாம் ஒரு பையரை டைரெக்டாக தொடர்பு கொள்வது, எப்படி அவர்கிட்ட நம்ம ஆர்டர்ஸ் வாங்குறது, இதை பற்றி பேச போகிறோம். அதே சமயம் ஒரு நல்ல சப்ளையரை எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு, ஒரு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை டி நகர் உஸ்மான் ரோட்டில் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் கிளப்பில் நம்ம அடுத்த எக்ஸ்போர்ட் கிளாஸ் நடக்க இருக்குது. நீங்கள் இந்த கிளாஸில் இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கணும்னு ஆர்வப்பட்டீங்கன்னா மேலே தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் வருகையை பதிவு பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஷீட் மட்டும் தான் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு ஃபைண்ட் எ பையர்னு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை பண்ண போகிறீங்க, இல்லை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பையர் தேவை அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மெயில் அனுப்புவாங்க, மெயிலுக்கு ரிப்ளை வரும். இப்போலாம் மெயிலுக்கு ரிப்ளையே வராது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற மெயில் ஸ்பேமில் போயிடலாம். அப்படியே உங்கள் மெயிலை பையர் பார்த்தாலும் நீங்கள் ஜெனுனாக இல்லையான்னு எப்படி தெரியும்? ஸோ இமெயில் மூலமாக ஒரு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் பையரோட டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு அவருக்கு மெயில் பண்ணால் மெயில் வராதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? சப்போஸ் அவங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாட்ஸ்அப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ரிப்ளை சில சமயம் வரலாம், சில சமயம் வராமலும் போயிடலாம். அப்படி வரல அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்கு இல்லைங்களா, ட்விட்டரு, லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, இதன் மூலமாக அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கவே இருக்குது ட்ரேட் ஷோஸ். அதாவது ட்ரேட் ஷோவில் போயிட்டு நீங்கள் ஸ்டால் பண்ணாங்க, நீங்கள் அப்பிடாவில் மெம்பராக இருக்கீங்க, ஸ்பைஸ் போர்டில் மெம்பராக இருக்கீங்க, இல்லை அதர் ப்ரொமோஷன் கவுன்சிலில் மெம்பராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் ஃபாரினில் போய் ஸ்டால் போட்டால் உங்கள் ஸ்டாலுக்கு டைரெக்டாக பையர் வருவாங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டு மார்க்கெட் விசிட்டுங்க. அதாவது உங்களுக்கு சில மார்க்கெட்டில் யாராவது தெரிஞ்சிருக்கலாம், அவங்க மூலமாக டைரெக்டாக மார்க்கெட் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற இம்போர்ட்டர்ஸை கொஞ்சம் பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இதுதாங்க இன்றைக்கி லேட்டஸ்ட் ட்ரெண்டு. அதனால் மெயில் மூலமாக ஒரு பையரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோஷியல் மீடியா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ஒரு பையர் இருக்கார், அவர் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறாரு, லிங்க்டினில் போஸ்ட் போடுறாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து அவரோட கொஞ்சம் ஆன்லைனில் நெருக்கமாகிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்லைனில் அதாவது டைரெக்டாக மீட் பண்ணி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பெட்ரு நீங்கள் ஃபாரினில் போய் ஸ்டால் போடுறது ஒன்று தான் ஒரே ஆப்ஷனுங்க. நான் எக்ஸ்போர்ட் கிளாஸ்லேயும் இதுதான் சொல்லித்தரேன். அதாவது ஒரு இறக்குமதியாளரை, அதாவதுங்க ஒரு இம்போர்ட்டரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டால் மட்டும்தாங்க ஆர்டர்ஸ் கிடைக்கும். இல்லைனா ஆர்டர்ஸ்க்கு எடுக்க வாய்ப்பே இல்லைங்க. அதாவது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ். நீங்கள் ஒரு பையரை டைரெக்டாக மீட் பண்ணுறீங்க, ஏதாவது ட்ரேட் ஷோவில், அல்லது அவருக்கு இமெயில் அனுப்புறீங்க, இல்லை சோஷியல் மீடியா மூலமாக நீங்கள் கனெக்ட் ஆகிறீங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குதுன்னு பார்ப்பார். அப்போது உங்கள் பையர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்குதுன்னு பார்ப்பார். அப்போ உங்கள் கேட்டலாக்லேயே உங்கள் ப்ராடக்ட்டு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில், அதோட பேக்கிங்கு, அதோட எஃப்ஓபி ப்ரைஸு, சிஐ ப்ரைஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கணுங்க. உங்கள் பையர் அந்த ப்ராடக்ட்டை பற்றி கேட்டாலும் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும். அதாவது அந்த ப்ராடக்ட் எங்கே கல்டிவேட் ஆகுது, இல்லை எங்கே மேனுஃபேக்சர் ஆகுது, அதோட செல்ஃப் லைஃப் என்ன, அது எந்த கண்ட்ரிக்கெலாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது, இந்தியாவில் அதோட பயன்பாடு எப்படி இருக்குது, அதை நீங்கள் எப்படி பேக் பண்ணுவீங்க, என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் கொடுப்பீங்க, இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கணுங்க. அதாவது என்ன பிரச்சனைனா, இப்போது புதுசாக ஒரு எக்ஸ்போர்ட்டர்ஸை விட இம்போர்ட்டர்ஸ்க்கு நாலேஜ் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க பேசும்போது அவங்க ஈக்குவலாக கான்வர்சேஷன் போல பண்ண முடியலன்னா உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர்ஸே தர மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையர் உங்களுக்கு ஆர்டர் தராரு அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டரை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, என்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்க போகிறீங்க, அதை வச்சு தான் உங்களை மதிப்பிடுவார். அதாவது ரைட் ப்ராடக்ட் வித் ரைட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போர்ட்டரால் தான் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்னா ஃபஸ்ட் ஷிப்மெண்ட்லேயே ஆகிட முடியாது. ஆனால் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் சப்ளையர், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சிஹெச்ஏ, அதாவது லாஜிஸ்டிக் பர்சன், இவங்களோட தான் நீங்கள் டைப் பண்ணி உங்கள் ஷிப்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எக்ஸ்போர்ட் கிளாஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு சப்ளையரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அவரோட ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அவர் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு சப்ளை பண்ணுற சப்ளையராக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு மதுரை மல்லியை சூஸ் பண்ணுறீங்க, அதை மலேசியாவுக்கோ சிங்கப்பூருக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. அந்த மதுரை மல்லியை எப்படி ஐஜிஎல் பேக் பண்ணி எப்படி கரெக்டாக ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் அந்த சப்ளையர் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, லோக்கலில் சேல்ஸ் பண்ணுற சப்ளையரை நீங்கள் பிடிக்கக்கூடாது. அதாவது லோக்கலில் மல்லிப்பூ சேல்ஸ் பண்ணுவார் தெரியுங்களா, அந்த சப்ளையரை பண்ணிங்கன்னா ஒரு லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கும். அதே எக்ஸ்போர்ட்டுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையரை பிடிச்சிங்கன்னா அவங்க அழகாக ஐஜிஎல்லில் பேக் பண்ணி எந்த கண்ட்ரிக்கு எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயிலாக அவருக்கு தெரியும். புரியுங்களா? அந்த நாலேஜை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதனால் எக்ஸ்போர்ட் நாலேஜ் இல்லாத சப்ளையர்ஸு
அதிக அனுபவம் இல்லாத சிஹெச்சை இவங்களோட சேர்ந்து ஷிப்மெண்ட் பண்ணாதீங்க. ஒரு 10 ஷிப்மெண்ட் வரைக்கும் இப்படி பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு பையர்கிட்ட நீங்கள் பேசும்போது உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி பேசுங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பேசுங்க, அதோட செல்ஃப் லைஃப்பை பற்றி பேசுங்க. நீங்கள் எப்படி காம்படிட்டிவ் ப்ரைஸில், அதாவது எவ்வளோ ரூபாய்க்கு அதை நீங்கள் தரப்போகிறீங்க அதை பற்றிலாம் பேசுங்க. ஜென்ரல் டாபிக் வந்தால் உங்கள் ஃபேமிலியை பற்றி, உங்கள் பேக்ரவுண்டை பற்றி பேசுங்க. தயவு செஞ்சு பொலிட்டிக்கலாக எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. சில பேர் ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிப்பாங்க, சார் ஏப்ரலில் எலெக்ஷன் வரப்போதே சார், எந்த பார்ட்டி சார் ரூலிங் பார்ட்டியாக வரும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த டிஸ்கஷனுக்குள்ளே போகாதீங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும், உங்கள் பையருக்கு ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும். தேவையில்லாமல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சின்ன முரண்பாடு வந்துடும். புரியுதுங்களா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். பொதுவாகவே நிறைய பேருக்கு நம்ம ஊர்லேயே நிறைய பேசணும் பிடிக்காதுங்க. நான் நிறைய பேசுவேன், ஆனால் என்னோடய பேச்சு எல்லாமே சப்ஜெக்ட்குள்ளே இருக்கும். என்னோடய கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் என்ன சப்ஜெக்ட்டோ அதை தான் பேசுவோம். யூடியூப் வீடியோலேயே நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ட்ரா எதுவுமே பேச மாட்டேன். சப்ஜெக்ட்டுக்குள்ளே விரிவாக பேசலாம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஏன் தெரியுங்களா? ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம லைஃபே வந்து ஒரு நான் ஸ்டாப் லேர்னிங் தான். புரியுதுங்களா? நான் சப்ஜெக்ட்டுக்குள்ளே பேசுவேன். அது மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளே பேசணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகணும். அதனால் பார்த்து கவனமாக பேசுங்க. ஒரு பையரை டேரெக்டாக மீட் பண்ணும்போது தயவு செஞ்சு அவர் கண்ணை பார்த்து பேசுங்க, கான்ஃபிடண்ட்டாக பேசுங்க, பதட்டம் ஆகாதீங்க. தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லாதீங்க. ஆஃப்டர் ஐ அப்டேட் யூ சார், லேட்டர் ஐ டோல்ட் யூ சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுத்துருங்க. புரியுதுங்களா? பேசிக்கலாக வந்து உங்களுக்கு ஒரு சைக்காலஜி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் எடுக்க முடியுங்க. ஸோ சைக்காலஜி சம்மந்தமான நிறைய புக்ஸ் இருக்குது, யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு தேவை என்ன தெரியுங்களா? எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன தேவை தெரியுங்களா? உங்களுக்கு வந்து சைக்காலஜி தெரியணுங்க. அதாவது எதிரில் இருக்கிறவங்களுடைய மனநிலையை அவங்க பேச்சு வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அப்புறம் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏஐ லெவலுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி உங்கள்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் உங்களால் வந்து ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்க. மேக்ஸிமம் இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் நாலேஜை வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். பொழுதுபோக்கு கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணுங்கள். திரும்ப திரும்ப என்ன பார்க்குறீங்க? ஒன்று சினிமா ரிவ்யூஸு, சினிமா இல்லை சீரியல்ஸு, அப்படி இல்லை நியூஸ், இதை மட்டுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே நாலேஜ் வளராதுங்க. உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்து அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது பார்த்து நீங்கள் வந்து நோட்ஸ் எடுங்க. ஒரு இம்போர்ட்டர் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுமா ஆர்டர் தருவார்? உங்களுடைய கேட்லாக் வந்து அவருக்கு பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகணுங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணுங்க. சும்மா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ ஒரு பையரோட கனெக்ட் ஆனீங்க, இல்லை மெயில் அனுப்பிச்சிங்க, இல்லை வந்து ஃபாரினில் ஒரு ஸ்டாலில் மீட் பண்ணிங்க அப்படின்னா வாட் யூ ஆர் டூயிங் நவுன்னு ஒரு பையர் கேட்குறாரு அப்படின்னா என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ணுறீங்கிறத ஸ்பெசிஃபிகேஷனோட அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்போர்ட்டர்னா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலோட எக்ஸ்பிளைன் பண்ணுற நாலேஜ் இருக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு இம்போர்ட்டர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்போர்ட்டரோட நாலேஜ் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அவருக்கு ஈக்குவலாக நீங்கள் பேச வேண்டியிருக்கும். அதனால் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நீங்கள் பேசுகிற பேச்சை வச்சே வந்து இவர் கரெக்டான ஆள் தான் சொல்லிட்டு அவர் உங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும். எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு பையர் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஒரு சப்ளையருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு சப்ளை பண்ணுற சப்ளையராக பார்த்து அவர்கிட்டருந்து பொருளை வாங்கி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.